கேப்டன் சார் வந்து எனக்கு சின்ன வயதுலேருந்து நான் 8வது படிக்கும் போதே அவருடைய தீவிர ரசிகனாக இருந்தேன். அவருடைய படங்கள் வந்து அம்மன் கோயில் கலை, வைதேகி காய்ச்சிருந்தால், ஆரம்ப ஸ்டேஜில் அவருடைய படங்களை உழவன் மகன், நினைவே ஒரு சங்கீதம், உழைத்து வாழ வேண்டும், வசந்தராகம் போன்ற திரைப்படங்களை நான் பார்த்து அவருடைய ஃபேனானேன். அதன் பிறகு தொடர்ந்து அவருடைய கலைத்துறையிலையும் அவரை நான் ஃபாலோ பண்ணி குறைந்தபட்சம் அவருடைய படம் ஒரு 150 படம் 150 படம் எல்லா படமும் அவர் தியேட்டரில் நான் ரசிகர் சூழல சிறப்பு காட்சியில் ஒரு படத்தை பார்ப்பேன். கேப்டனுடைய ரசிகர் மன்றத்தில் நான் கொஞ்ச நாள் இருந்தேன். ஆரம்ப காலத்தில் கேப்டன்லாம் எனக்கு உயிர். தமிழ் சினிமா நடிகர்கள, திரைத்துறை நடிகர்கள எனக்கு அவர் ஒரு அரசியல் விழிப்புணர்வு நடிகர். கலைத்துறையில் அவர் அனைத்து வேலைகளும் சிறப்பாக நடித்து தனது பங்களிப்பை தந்தவர். அரசியல் துறையிலும் புரட்சி தலைவி அம்மா டாக்டர் கலைஞர் இருக்கும் போதே ஒரு ஆளுமை திறனாக ஒரு தனி கட்சியை தொடங்கி பல 8% வாக்கு வங்கி விருதாசனத்தில் முதல் வெற்றி பெற்று திரும்ப ரிஷிவஞ்சத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருக்கு தன்னுடைய அரசியல் ஆளுமையாக உயர்ந்தவர். அவர் ஒரு பாரத ரத்னா மாரி இந்தியாவிலே ஒரு மதிக்கக்கூடிய ஒரு இந்திய தேசிய குடிமகன் விருதை அவர் ஜனாதிபதியால் ஒரு சிறந்த தேசிய குடிமகன் விருதை அவர் பெற்றார். அதே மாதிரி அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் தமிழ் குடிமகன் விருதை அவர் பெற்றார். கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய சாதனைகள்லாம் சொல்லி கலைத்துறையில எண்ணற்ற திரைப்பட கலைஞர்களுக்கு, டைரக்டர்களுக்கு, புதிய முகங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தினார். தமிழ்நாடு பிரச்சனையை, இலங்கை தமிழர் பிரச்சனை சரி, காவேரி பிரச்சனை சரி, கார்கில் போர் பிரச்சனை சரி, புயல், மழை, வெள்ளம் என்ன பிரச்சனை சரி, கலையெழு வள்ளல்கள் கர்ணனுக்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உதவிதான் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீளும். உழைக்கும் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், விவசாய மக்கள், அடித்தட்டு மக்கள் எப்போதுமே வறுமையா இருக்கக்கூடாது, பசியா இருக்கக்கூடாது என்று தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கட்சியை மதுரையிலே 25 லட்சம் தொண்டர்களை திரட்டி ஒரு பிரகடனமாக அறிவித்தார். அந்த கட்சியினுடைய அறிவிப்புக்கு பிறகு தமிழ்நாடு அரசியலே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மைனாரிட்டி திமுகவா இருந்தது. அண்ணா திமுக எதிர்கட்சி அந்தஸ்து இருந்தது. விஜயகாந்த்ங்கிற ஒரு ஆளுமை வந்ததால் ஒரு திமுக அதிமுக தனி பெரும் மாண்பை இழந்து ஒரு மைனாரிட்டி அரசாங்கமா நடத்தி கொண்டிருந்தது. அப்ப விஜயகாந்த் வருகை இரண்டு திராவிட கட்சிகளுக்கு ஒரு பேரடியாக அமைந்தது. அதன் பிறகு அவர் மக்கள் நல கூட்டணியில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிலைப்படுத்தினார். அதன் பிறகு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் எந்த மாநாடாலும் பல லட்சம் பேர் கூடுவார்கள். அவருக்கு அனைத்து கட்சியிலும் அனைத்து மதத்திலும் அவர் எப்பயுமே இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின், நான் ஒற்றுமையில் இந்தியனாயிரு, உணர்விலே தமிழனாயிரு, நல்ல மனிதனாயிரு என்று ஏழை ஜாதி படத்திலே பேசுவார். கேப்டன் பிரபாகரன் படத்திலே நீதிமன்ற வசனங்கள் எல்லாம் பயங்கரமா அனல் பறக்கும். அவர் சண்டை காட்சி, லெக் ஃபைட், அப்படியே பெரிய மருது, பயங்கரமான ஃபைட், உலகத்துறை அதோட கடலுக்கு அடியில ஃபைட், அதே மாதிரி கருப்பு நிலா விமானத்திலே நடு கடலிலே ஃபைட், அதே மாதிரி கருப்பு நிலா 72 கிலோ ஒரு தங்கையை சுமந்து கொண்டு 50 சண்டை காட்சி வீரர்களை பந்து ஆடுவார். கேப்டன் பிரபாகரத்திலே காவல் நிலையத்திலே புகுந்து அந்த காவலர் பெண்ணுக்கு எதிரான வன்கொடுமைகளை தட்டி கேட்ட ஒரு கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அதே மாதிரி ஒரு மனிதனை நாடு சந்திக்காது, நாடும் பார்க்கிறது. அவருடைய ஆளுமை திறன், அவர் புகழ். கேப்டன் புரட்சி கலைஞர் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். தமிழ் என்றே சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, தோன்றின் புகழோடு தோன்றுக அத்தினார், தோன்றிலின் தோன்றாமை நன்றி என்பது போல கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கலைத்துறைக்கும் பொது வாழ்க்கைக்கும் வருகின்றவர்களுக்கு அவர் ஒரு முன்னோடி. அவர் புகழ் வாழ்க, வளர்க, ஓங்குக. வெல்க விஜயகாந்த், வெல்க பாரதம், வெல்க தமிழ்நாடு.